கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு கேள்வியோடு இந்த நாள் தியானத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருக்கிறாரா? ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டவுடன் அநேகர் சொல்வீர்கள், ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார், நான் அவரோடு தான் இருக்கிறேன் என்று. சரிதான், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளாய் இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு வேத வசனத்தின் மூலம் சில காரியத்தை சொல்லி அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். தேவஜனமே, இந்த வசனத்தை படித்தவுடன் ஒரு தெளிவு ஒருவேளை உங்களுக்குள்ளாய் வந்திருக்கலாம். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால் அநேக காரியத்தை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மோடு இருக்கும் போது தடைகள் உடைக்கப்படும். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், செங்கடல் பிளக்கும். இது எல்லாம் நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுதான். ஆனால் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனுஷன் தான் பாவத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்க முடியும். தேவ ஜனமே, அநேக நேரத்தில் உங்களுக்குள்ளாய் தோன்றுகிறது அல்லவா, ஏன் என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடிவதில்லை, எனக்கு தெரிகிறது இது தவறுதான் என்று, எனக்கு தெரிகிறது நான் செய்கிற இந்த காரியம் ஆண்டவருக்கு துளியும் விருப்பம் இல்லை என்று, ஆனால் என்னால் முடியவில்லையே, நான் ஆண்டவரை தான் பிரியப்படுத்த விரும்புகிறேன், ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறேனே, ஆண்டவரை பிரியப்படுத்த நினைக்கிறேன், ஆனால் என் மாம்சம் என்ன சொல்லுகிறதோ, என் மாம்சம் எதை இச்சிக்கிறதோ அதற்கு தீனி போட்டு கொண்டிருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆனால் அநேக நேரத்தில் உங்களுக்குள்ளாய் இல்லை. அதுதான் பிரச்சனை. தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் இருப்பாரானால் எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் அதற்கு விலகி ஓட முடியும். எப்பேற்பட்ட பாவம் நமக்கு முன்பாக வந்தாலும் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கூட அவருடைய சித்தத்தை செய்வானாம். பாபிலோன் அருவருப்பு நிறைந்த ஒரு பட்டணம், பாவம் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் கூட ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? எப்பொழுது தெரியுமா? எந்த மனுஷனுக்குள்ளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த மனுஷன் அப்படி பரிசுத்தமாய் வாழ முடியுமா? தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நீங்களும் நானும் எல்லா பாவத்திற்கும் விலகி ஓடுகிறோமா? எல்லா பாவத்தையும் செய்யாமல் ஜெயிக்கிறோமா, அல்லது சில பாவத்தில் விழுந்து விடுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு யோசேப்பிற்கு விரோதமாய் ஒரு பாவம் வருகிறது. அவன் தவறு செய்தால் கண்டு கொள்வதற்கு கூட ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் அவன் சொன்ன காரியம் என்ன? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னானே. அதாவது, அவர் எனக்கு கொடுத்த சரீரம், எனக்குள்ளாய் அவர் தான் வாசமாய் இருக்கிறார், நான் எப்படி இந்த தவறை செய்வேன் என்று விலகி ஓடினாரே. இன்றைக்கு நாம் அப்படி அநேக நேரத்தில் இருப்பது இல்லை அல்லவோ? இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஏன் என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடிவதில்லை என்பதை இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்குள்ளாய் வாரும், என்னோடு இருந்தது போதும், எனக்குள்ளாய் வாரும் என்று செபியுங்கள். அவர் உங்களுக்குள்ளாய் வருவார் என்று சொன்னால் பாவத்திற்கு நீங்கள் மரித்தவர்களாயும் ஆவியில் நீங்கள் உயிர்ப்பித்தவர்களாயும் இருக்க முடியும். அது மாத்திரம் அல்ல, மாம்சத்துக்குரியவைகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் ஆண்டவரை எளிதாய் பிரியப்படுத்தி விடலாம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாய் தங்க வைத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.